நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024க்காக 6/5/2024 இருந்து 6/6/2024 வரை மாணவர்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். www.tneaonline.org சைட்டில் மாணவர்கள் ஆன்லைனில் தங்களோட அப்ளிகேஷன் விண்ணப்பத்தை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கிறார்கள். கடைசி நாள் 6/6/2024. இந்த வருஷம் இன்ஜினியரிங் அட்மிஷன் பண்ணுறதுக்காக மாணவர்கள் நல்ல ஆர்வம் காட்டிகிட்டே இருக்கிறார்கள். இதுவரை 1,90,565 அப்ளிகேஷன் நமக்கு வந்திருக்கின்றன. இட்ஸ் அ வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஆஸ் ஆன் டேட். ஸ்டில் இங்கே அனதர் 14 days 6/6/2024 வரை டைம் இருக்கிறது. அனைத்து மாணவர்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அனைவரும் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் நம்ம 10/7/2024 வழங்கப்படும். ஆஃப்டர் தட் எனி கிரீவன்ஸ் இருந்தால் ஒரு 10 days டைம் கொடுத்துட்டு தென் கவுன்சிலிங் ஷெட்யூல்ஸ் நம்ம கொடுப்போம். 110 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அது மூலியமாக ஆன்லைன் கவுன்சிலிங் நடத்தப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ரெண்டாவது நம்ம அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் எந்த அளவுக்கு பசங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. சீட் ஃபைனலைசேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் நம்ம ஃபைனல் பண்ண முடியும். ஆனாலும் லாஸ்ட் இயர் நிலவரம் எடுக்கிறோன்னா 2,21,196 சீட்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் நம்ம அட்மிட் பண்ணிடும். மோர் ஆர் லெஸ் இட் வில் பி த சேம். பட் ஃபைனல் நம்பர் பிஃபோர் ஸ்டார்டிங் ஆஃப் கவுன்சிலிங் நம்ம டிக்ளேர் பண்ணப்படும். பிகாஸ் ஆஃப்டர் அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்ளீட்ஸ் ஆல் த அஃபிலியேஷன் ப்ராசஸ். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார்? நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. சரியாக அவசரப்பட்டு ஒரே நேமில் காலேஜஸ் நேம் இருக்கும், பட் அப்புறம் தவறாக சூஸ் பண்ணிட்டோம்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸு எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணணும், எந்த மாதிரி அவங்க எந்தெந்த விஷயங்கள் அலர்ட்டாக இருக்கணும், எந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்? அது ஆன்லைன் கவுன்சிலிங் ஒரு நல்ல டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ். கடந்த ஃபியூ இயர்ஸாக நம்ம நடத்திட்டே இருக்கிறோம். வெரி குட் ரெஸ்பான்ஸ். சாஃப்ட்வேர் அண்ட் ஆல்சோ த வே வி ரெஸ்பாண்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் கிரீவன்ஸ் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் ஒரு கால் சென்டர் டோல் ஃப்ரீ நம்பர் 1800-425-0110 ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து செயல்படுத்திகிட்டே இருக்கிறது. பட் உங்கள் கேள்வி ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வாறு ரைட் காலேஜ் சூஸ் பண்ணுறது மிக முக்கியமானது. ஏனென்றால் நமக்கு கிட்டத்தட்ட வேரியஸ் 474 காலேஜஸ் இருக்கிறது லாஸ்ட் இயர். இந்த வருஷம் ஃபைனலாக அப்ராக்சிமேட்லி சேம் நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சில காலேஜஸ் எப்படி எந்த காலேஜ் சூஸ் பண்ணணும், எந்த பிரான்ச் சூஸ் பண்ணணும் அண்ட் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் விங் மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வேரியஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தயாராக இருக்கிறோம். என்னென்ன காலேஜ் இருக்கிறது, சீட் மேட்ரிக்ஸ் என்ன, வாட் ஆர் த பிரான்ச்சஸ். நமக்கு இன்ஜினியரிங்கில் மொத்தம் 102 பிரான்ச் இருக்கிறது, 102 பிரான்ச்சஸ். அதில் எந்த பிரான்ச் சூஸ் பண்ணலாம், எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம், சீட் மேட்ரிக்ஸ் ப்ளஸ் கடந்த ஆண்டுகளுடைய அட்மிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுத்துகிட்டு தங்களுக்கு தேவை இருக்கிற காலேஜ் மற்றும் பிரான்ச் சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தயாராக இருக்கோம். நம்ம வெப்சைட்டில் எந்த மாதிரியான அவுட்புட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், ரெண்டாவது அந்த காலேஜுக்கான கோடை கரெக்டாக அதை பண்ணால் அந்த இஷ்யூஸ் வராதுன்னு. இப்படி கேஸ் ஒரு சின்ன ஒரு வார்த்தையில் மட்டும் மாறும். அப்போது ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்கக்கூடிய காலேஜில் பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இல்லாத ஒரு காலேஜில் பசங்க தவறாக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோட் நம்பருங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. ரெண்டாவது நம்ம வெப்சைட்டில் என்ன மாதிரியான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் போட்டிருக்கோமா, அதை பற்றி சொல்லுங்கள். ஆல் இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரொவைடட். நம்பர் 2, அட்மிஷன் ப்ராசஸில் கடந்த ஆண்டு எவ்வளோ அட்மிஷன் பண்ணியிருக்கிறது ஈச் காலேஜ்னு மட்டும் நம்ம கவுன்சிலிங் டைமில் வழங்கப்படும், ஃபைனலைஸ் பண்ண. அதர்வைஸ் அட்மிஷனுக்கு தேவை இருக்கிற அனைத்து இன்ஃபர்மேஷன் நம்ம ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய வெப்சைட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாலே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எளிமையாக எப்படி ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தெளிவான FAQs மற்றும் வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி காலேஜ் கோட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம காலேஜ் லிஸ்ட்டு போடும்போது கோடு தெளிவாக அவங்களுக்கு நம்ம வழங்கப்படும். ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் தங்களுடைய ஆன்லைன் அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு ஆன்லைன் அட்மிஷன் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தெளிவாக காலேஜ் நேம் மட்டுமே இல்லாமல் ஈச் காலேஜ் கோடு, லொக்கேஷன், அதே மாதிரி
தங்களுடைய பிரான்ச்சு தெளிவாக அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு நம்ம ஃபில் பண்ணுறோன்னா தங்களுக்கு தேவை இருக்கிற கரெக்டான காலேஜில் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ காலேஜஸ் சொன்னாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் இல்லையா? நம்பர் ஆஃப் காலேஜஸ் உங்கள் லிஸ்ட்டு போடும்போது சூஸ் பண்ணும்போது அது எந்த தேர் இஸ் நோ லிமிட். தே கேன் காலேஜ் அண்ட் பிரான்ச். இப்போ நமக்கு வந்து 474 காலேஜ் இருக்குது லாஸ்ட் இயர். இப்போ கவுன்சிலிங் முன்னால் என்ன எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் காலேஜ்னு கொடுக்கப்படும். டோட்டல் 102 பிரான்ச்சஸ். எல்லா காலேஜும் இல்லை இருக்காது. நம்ம பிரான்ச் அண்ட் காலேஜ் போடும்போது thousands of ஆப்ஷன்ஸ் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சூஸ் எனி நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ். தெர் இஸ் நோ லிமிட். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சூஸ் எனி நம்பர். இது ஒரு தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் தெரியாமல் வெறும் 2-3 ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு ட்ராப் பண்ணி, இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். மாணவர்கள் தங்களுடைய சாய்ஸ் எடுக்கும்போது தங்களை எத்தனை நம்பர் ஆஃப் சாய்ஸ் வேணாலும் எடுக்கலாம். தெர் இஸ் நோ லிமிட். தெரியாமல் 1-2 சாய்ஸ் வைக்கிறோன்னா அவர் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் அந்த 2-3 சாய்ஸில் கிடைக்கல என்றால் அவர் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. தயவு செய்து அனைத்து மாணவர்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் அண்ட் பிரான்ச் எத்தனை நம்பர் ஆஃப் சாய்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். அது கொடுத்துட்டிங்கன்னா தங்களுக்கு தேவை இருக்கிற தாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலேஜ் அண்ட் பிரான்ச் வந்து கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. ஸோ உங்களுடைய பார்வையில் இப்போ இன்ஜினியரிங்க்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது சார்? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? கரண்ட் ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? இன்ஜினியரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸுங்க. இன்ஜினியரிங் வந்து ஆல்வேஸ் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் நம்மளுடைய எக்கானமி பார்க்குறோன்னா அக்ரேரியன் செக்டார், இண்டஸ்ட்ரி செக்டார், சர்வீஸ் செக்டார். இன்ஜினியர்ஸ்னுடைய ரோல் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டாரில் மிக முக்கியமாகிறது. ஈவன் அக்ரிகல்ச்சர் செக்டார் மாடர்னைஸ் பண்ணும்போது இன்ஜினியர்ஸ்னுடைய ரோல் முக்கியமாக இருக்கிறது. பட் இன்ஜினியரிங் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்றவாறு நம்மளுடைய படிப்பு பயிற்சி இருக்க வேண்டியது இருக்கும். நம்மளுடைய கோர்ஸ் சிலபஸ் அனைத்து லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறோம். டீச்சர்ஸ் லைக் ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் ஈச் காலேஜ் அது ஏற்ற மாதிரி ட்ரைன் பண்ணிகிட்டே இருக்கிறார்கள். நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய ரெகுலர் கோர்ஸ் இல்லாமல் ஷார்ட் டேர்ம் ஸ்கில்லிங், இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட் ஷார்ட் டேர்ம் ஸ்கில்லிங் கொடுக்கறதுக்காக நான் முதல்வன் திட்டத்தில் இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட் கோர்ஸஸ் ஷார்ட் டேர்ம் ஸ்கில்லிங் அடிஷ்னலாக கொடுத்துட்டே இருக்கிறோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது கரண்ட் ட்ரெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் இண்டஸ்ட்ரி 4.0, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் உள்ளிட்ட பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சிவில் மெக்கானிக்கலில் பார்க்குறோன்னா பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டோம்னா வெரி குட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். ஆல்வேஸ் டிமாண்ட் ஃபார் இன்ஜினியரிங் இஸ் தேர். தேர்ஃபோர் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மகிழ்ச்சியோட இன்ஜினியரிங் கல்வி எடுத்திருக்கலாம். அதில் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி எடுத்துகிட்டு 4 இயர்ஸ் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.